Varshini. Welcome to Madras IAS Academy. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். சோ அது வந்து ஏப்ரல் 29 30 மே வந்து 1 மற்றும் மே 2 3ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். முதல்ல இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். சோ ஏப்ரல் 29 ஒரு வருஷமும் நேஷனல் இன்டர்நேஷனல் டேவா நம்ம அனுசரிக்கிறோம். நெக்ஸ்ட் மே வந்து 30 நேஷனல் மிலிட்டரி பேரன்ஸ் டே அப்படிங்கறத அனுசரிக்கிறோம். சோ மே 1 பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் வர்க்கர்ஸ் டே அப்படிங்கறத அனுசரிக்கிறோம். சோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான டே பாத்தீங்கன்னா மே 2. சோ மே 2 பாத்தீங்கன்னா நேஷனல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் டே அப்படிங்கிறது மே வந்து 2 வந்து அனுசரிக்கிறோம். நெக்ஸ்ட் மே 3 பாத்தீங்கன்னா வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் டே அப்படிங்கிறது மே 3 வந்து நம்ம அனுசரிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ்குள்ள போயிடலாம். கலைஞர் பல்கலைக்கழகம் அமைக்க சட்ட மசோதா அப்படிங்கிறது தாக்கல். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் கும்பகோணத்தில் வந்து கலைஞர் பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது அமைக்க போகிறாங்க. அது எங்கே அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். அரியலூர், நாகை, தஞ்சை, திருவாரூர் ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கி என்ன ஏற்படுத்த போகிறாங்கன்னா கலைஞர் பல்கலைக்கழகம் அப்படிங்கிறத அமைக்க போகிறாங்க. அந்த வகையில் கலைஞர் பல்கலைக்கழகத்தின் தலைமையகம் எங்கே இருக்குன்னா ஒன்று கும்பகோணத்தில் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சுற்று வட்டார பகுதி 25 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பல்கலைக்கழகம் அமைக்கப்பட சான்ஸ் இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான சட்ட மசோதா தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அறிமுகமும் செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த பல்கலைக்கழகத்தின் வேந்தர் யார் அப்படின்னா தமிழகத்தோட சிஎம், தற்போது சிஎம் முதலமைச்சர். அவருக்கு அப்புறம் இதுக்கு இணைவேந்தரா யார் வந்து இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா உயர்கல்வித்துறையோட அமைச்சர் வந்து இந்த பல்கலைக்கழகத்தோட இணைவேந்தராக செயல்படுவார். நெக்ஸ்ட் வேந்தர் இல்லாத அல்லது இயலாத நிலையில் அவரது பதவிகள் அனைத்தையும் யார் வந்து பார்த்துப்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இணைவேந்தர் வந்து பார்த்துப்பாரு. ஸோ ஒரு குழு நியமிக்கப்பட்டு அதன் மூலம் 3 பெயர் தேர்வு செய்யப்பட்டு அதில் ஒருவரை என்னவா நியமிக்க போறாங்கன்னா துணைவேந்தராக நியமிக்க போறாங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் அல்லது ஹைகோர்ட்டின் ஓய்வு பெற்ற நீதிபதி அல்லது அரசின் முதன்மை செயலாளர் பதவிக்கு குறையாதவர் அல்லது அதிலிருந்து ஓய்வு பெற்றவர் அல்லது சிறந்த கல்வியாளர் அப்படிங்கிற யாராவது ஒருத்தவங்க நம்ம என்னவா நியமிக்க போறோம் அப்படின்னா துணைவேந்தராக நியமிக்க போறோம். அது மட்டும் இல்லாம துணைவேந்தரோட பதவிக்காலம் பாத்தீங்கன்னா மொத்தமா 3 ஆண்டுகள் அப்படிங்கிறது அவரோட பதவிக்காலம். மேலும் 3 ஆண்டுகளுக்கு அவர் என்ன பண்ணலாம்னா மறு நியமனம் அப்படிங்கிற செய்யறதுக்கும் அவர் தகுதி உடையவர். அது மட்டும் இல்லாம துணைவேந்தரை பணி நீக்கம் செய்வதற்கு அரசாணை பிறப்பிக்கப்பட வேண்டும். அவர் மீது விசாரணையை ஹைகோர்ட் நீதிபதி அல்லது தலைமை செயலாளர் மேற்கொண்டு ஆணை பிறப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், புதிய பால்வளத்துறை அமைச்சர் வந்து மனோ தங்கராஜ் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த பத்மநாபபுரம் அப்படிங்கிற சட்டமன்ற தொகுதியிலிருந்து எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் இந்த மனோ தங்கராஜ். ஆக்சுவலி 2021 இவர் பால்வளத்துறை அமைச்சராக பதவியில் இருந்தார். அதுக்கப்புறம் அவரோட இலாக்கா வந்து என்ன பண்றதுன்னா மாற்றப்படுது. தற்போது மீண்டும் அவர் என்னவாவே நியமிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா பால்வளத்துறை அமைச்சராகவே நியமிக்கப்பட்டிருக்காரு. இவருக்கு யார் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா முதன்மை செயலாளர் சத்யபிரகாஷ் சாஹூ இவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ தமிழ்நாடு முழுவதும் 77 மாவட்ட நீதிபதிகள் பணியிட மாற்றம். யாருன்னு பார்த்துடலாம். ஸோ சிறப்பு கோர்ட் நீதிபதி கே சிரவலகன் என்னவா மாறியிருக்காருன்னா கரூர் கோர்ட் மாவட்ட நீதிபதியாக மாற்றம் பெற்றிருக்காரு. ஸோ கரூர் மாவட்ட நீதிபதி ஆர் சண்முக சுந்தரம் சென்னை மாவட்டம் முதலாவது கூடுதல் தடா கோர்ட் நீதிபதியாக பணியிட மாற்றம் செஞ்சிருக்காங்க. ஈரோடு மாவட்ட முதன்மை நீதிபதி பி முருகேசன் சென்னை 8வது சிபிஐ கோர்ட் நீதிபதியாக பணியிட மாற்றம் பண்ணியிருக்காங்க. 8வது கோர்ட் நீதிபதி எஸ் ஈஸ்வரன் சென்னை 4வது கூடுதல் கோர்ட் நீதிபதியாக பணியிட மாற்றம் பண்ணியிருக்காங்க. ஸோ 2வது சிட்டி சிவில் கோர்ட் நீதிபதி எஸ் நேம் திருவள்ளூர் மாவட்டம் முதலாவது தடா கோர்ட் நீதிபதியாக பதவி மாற்றிருக்காங்க. செங்கல்பட்டு குழுமநல கோர்ட் நீதிபதி எஸ் மலர்விழி பூந்தமலை சிறப்பு கோர்ட் நீதிபதியாக பணியிட மாற்றம் பண்ணியிருக்காங்க. சென்னை ஹைகோர்ட் கட்டுப்பாட்டில் இருந்த மாவட்ட நீதிபதி டி லிங்கேஸ்வர் மயிலாடுதுறை மாவட்ட நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். ஸோ சென்னை பூந்தமலை 3வது கோர்ட் நீதிபதி எஸ் பாலகிருஷ்ணன் மன்னார்குடி கொடுமணல் கோர்ட் நீதிபதியாகவும், கோவை மாவட்டம் 3வது கூடுதல் நீதிபதி எஸ் பத்மா சென்னை போக்சோ விசாரிக்கும் கோர்ட் நீதிபதியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இவர்கள் உட்பட மொத்தம் 77 மாவட்ட நீதிபதிகள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பல்வேறு மாவட்டங்களுக்கு மாற்றப்பட்டிருக்காங்க. பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் போன்ற பத்ம விருதுகள் எங்க வழங்கியிருக்காங்கன்னா புதுடெல்லியில் வழங்கியிருக்காங்க. ஸோ ஒரு வருஷமே வந்து குடியரசு தினத்தன்னைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் யார் யாருக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லி நேம்லாம் அறிவிச்சிருவாங்க. ஸோ அதுக்கான விருது வழங்கும் இல்லாதான் தற்போது புதுடெல்லியில் நடைபெற்றது. அதில் ஒரு சிலருக்கு விருது கொடுத்துருக்காங்க, இன்னும் ஒரு சிலருக்கு அடுத்த மாதத்துல விருது கொடுக்க போறாங்க. இப்போ யார் யாருக்கு என்னென்ன விருதுன்னு சொல்லி பார்க்கலாம். பத்ம விபூஷன் வந்து 7 பேருக்கு கொடுத்துருக்காங்க. பத்ம பூஷன் வந்து 19 பேருக்கும், பத்மஸ்ரீ பார்த்தீங்கன்னா 113 பேருக்கும். டோட்டலாகவே பத்ம விருதுகள் 139 பேருக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா வழங்கியிருக்காங்க. இதில் பத்ம விபூஷன் தமிழ்நாட்டில் யாருக்குமே என்ன பண்ணலன்னா அறிவிக்கவே இல்லை. முதல் விருதாக பத்ம பூஷனை யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா கேரளாவை சேர்ந்த கல்வியாளர் MT வாசுதேவன் நாயக்கருக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே தமிழகத்தோட நடிகர் பாலகிருஷ்ணர் அவருக்கு பத்மபூஷன் கிடைச்சிருக்கு. நடிகர் அஜித் குமாருக்கும் என்ன கிடைச்சிருக்குன்னா பத்மபூஷன் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் பத்மஸ்ரீ யார்
யாருக்கு பத்மஸ்ரீ கிடைச்சிருக்குன்னா கிரிக்கெட்டோட பிரபல வீரராக இருக்கக்கூடிய அஸ்வின் அவர்களுக்கும், தினமலரோட இணைய நிர்வாக ஆசிரியர் லட்சுமிபதி கிராம சுப்பையா அவர்களுக்கும், சமையல் நிபுணர் செஃப் தாமு அவர்களுக்கும், ஸ்தபதி தேவ சேனாதிபதி அவர்களுக்கும், சுப்ரீம் கோர்ட்டோட மூத்த வக்கீல் TS வைத்தியநாதன் ஆகியோருக்கு பத்மஸ்ரீ அப்படிங்கிற விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட பேலன்ஸ் இருக்க விருதுகள் எல்லாமே அடுத்த மாதம் வழங்கப்படும் சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட், தமிழகத்தில் போக்சோ வழக்குகளில் 649 குற்றவாளிகளுக்கு தண்டனை. நம்ம எல்லாருக்குமே தெரியும் போக்சோ அப்படிங்கிறது எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்னா 2012 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் யாரெல்லாம் வந்து தன்னோட பாதுகாப்பு அச்சுறுத்தலாக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இந்த போக்சோ கீழே வருவாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தின் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு மையத்தை மையப்படுத்தி போலீஸ் துறையில் வந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு செயல்பட்டு வருகிறது. இதில் ரொம்ப முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிரிவுகள் அப்படிங்கிறது பெண்களுக்கும் குழந்தைகளுக்குமே போடப்பட்டு வருது. இதில் முக்கியமானது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா போலீஸ் அக்கா அப்படிங்கிற ஒரு திட்டம். இது ஆல்ரெடி நமக்கு பயன்பாட்டில் இருந்து வரக்கூடிய ஒரு திட்டம். பள்ளி மற்றும் கல்லூரிகளில் மாணவர்களின் பாதுகாப்புக்காக செயல்பாட்டில் இருந்து வரும் திட்டம் தான் போலீஸ் அக்கா அப்படிங்கிற ஒரு திட்டம். ஸோ பொதுமக்களின் அவசர உதவிக்காக உருவாக்கப்பட்ட போலீஸ் உதவி செயலில் கடந்த ஆண்டு மட்டும் 1,64,033 புகார்கள் அப்படிங்கிறது வாங்கியிருக்காங்க. ஆனால் அதில் என்ன நம்ம குறிப்பிடணும்னு பார்த்தோம்னா அதில் வெறும் 649 பேருக்கு மட்டும் தான் என்ன கிடைச்சிருக்குன்னா தண்டனை அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. எவ்வளோ புகார் வந்திருக்கு? 1,64,033 புகார்கள் அப்படிங்கிறது பெறப்பட்டிருக்கு. அதில் எவ்வளோ தான் தண்டனை கொடுத்துருக்கோம் அப்படின்னா 649 பேருக்கு மட்டும் தான் தண்டனை அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட், தெற்காசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டி எங்கே நடக்குதுன்னா நேபாள தலைநகர் காட்மாண்டுல நடந்து வருகிறது. இதில் இந்தியா பார்த்தோன்னா 13 தங்கப்பதக்கம் மற்றும் 2 வெள்ளி பதக்கங்களை ஆல்ரெடி வாங்கியிருக்காங்க. இதில் 19 வயதுக்கு ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவில் குஷால் சோப்டா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தங்கப்பதக்கத்தை வாங்கியிருக்காரு. அதே மாதிரி 15 வயதுக்கு உட்பட்ட ஆண்கள் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் இந்திய வீரர் விஷ்ணு ராமகிருஷ்ணன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தங்கப்பதக்கத்தை வாங்கியிருக்காரு. ஸோ தமிழகத்தில் 80 பேரிடமிருந்து 454 உறுப்புகள் தானம். ஸோ நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யார் ஒருத்தவங்க அவங்களோட உறுப்புகளை தானம் பண்ணுறாங்களோ அவங்களோட உடல் வந்து அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்படும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி தமிழ்நாட்டில் என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லாருமே தன்னோட உறுப்புகளை தானம் கொடுக்கிறதுக்கு முன்னாடி வராங்க. ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது அதில் 2024 ஆண்டை விட இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே உறுப்பு தானம் செய்தவர்களோட எண்ணிக்கை எப்படி இருக்குன்னா சற்று அதிகமாகவே காணப்படுகிறது. தற்போது வரையில 80 பேர்கிட்ட உறுப்பு தானம் பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து நம்ம நிறைய உறுப்புகள் வாங்கியிருக்கோம். டோட்டலா 454 உறுப்புகள் அப்படிங்கிறது வாங்கியிருக்கோம். இன்றளவும் இந்தியாவில் உறுப்புகள் வழங்கக்கூடிய நாடுல எந்த மாநிலம் ஃபர்ஸ்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஸோ நிஷா செயற்கைக்கோள் ஜூன் மாதம் விண்ணில் ஏவப்படுகிறது. ஸோ இந்த நிஷா செயற்கைக்கோள் மூலம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இது ஒரு பூமி கண்காணிப்பு செயற்கைக்கோள். இது யார் ஏவுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாசாவும் இஸ்ரோவும் ஏவுது. நாசாங்கிறது ஒரு அமெரிக்க விண்வெளி நிறுவனம், இஸ்ரோங்கிறது ஒரு இந்திய விண்வெளி நிறுவனம். இவங்க 2 பேரும் இணைந்து பூமியை கண்காணிக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட செயற்கைக்கோள் தான் இந்த நிசார் அப்படிங்கிற செயற்கைக்கோள். இந்த நிசார் செயற்கைக்கோள் பார்த்தீங்க அப்படின்னா 2023 விண்ணில் ஏவப்பட வேண்டி இருக்கு. ஆனால் இன்ன வரைக்கும் அது விண்ணில் ஏவப்படலை. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆண்டனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ஆண்டனா பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் கிட்ட போகும்போது அதிக வெப்பம் காரணமாக அது எரியறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்போ அந்த ஆண்டனால ஏதாவது ஒரு பூச்சி ஒன்று செலுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த வெப்பத்தை கட்டுப்படுத்துறதுக்காக ஒரு சிறப்பு பூச்சை இப்போ அமெரிக்கா கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ அந்த பூச்சி பயன்படுத்தப்பட்டுட்டாங்க. ஸோ இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால வருகிற ஜூன் மாதம் கம்பல்சரி என்ன பண்ண போகுது அப்படின்னா இந்த நிசார் செயற்கைக்கோள் விண்ணில் ஏவ தயாராக இருக்கிறது. ஸோ பார்க்கலாம், பூமி கண்காணிப்பு செயற்கைக்கோள் இதன் மூலம் பூமியின் சுற்றுச்சூழல் அமைப்புகள், காலநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் மாற்றங்கள், வள மேலாண்மை மற்றும் இயற்கை பேரர்கள் குறித்து முக்கியமான நுண்ணறிவு தகவல்களை வழங்கும். 2023 ஆண்டு இது விண்ணில் செலுத்த வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் ஆண்டனா ப்ராப்ளமா இது போல, அதனால இப்போ அந்த வெப்பத்தை வந்து குறைக்கிறதுக்காகவே ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ திரும்பியும் நம்மளோட ஜூன் மாதம் இந்த நிஷா செயற்கைக்கோள் விண்ணில் ஏவ தயாராக இருக்கிறது. இந்தியாவின் ராணுவ செலவு பாகிஸ்தானை விட 9 மடங்கு அதிகம். ஸோ ஒரு நாடு தன்னோட ராணுவத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது இன்றைய காலத்துலேருந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் இப்போ இந்தியாவுக்கான ராணுவ செலவை எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையே ஒரு போர் பதற்றம் அப்படிங்கிறது நிலவி வருகிறது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இந்த அறிக்கை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா பாகிஸ்தானோட கம்பேர் பண்ணும்போது 9 மடங்கு அதிக அளவு தன்னோட ராணுவத்துக்காக என்ன பண்ணிட்டு வராங்கன்னா செலவு செஞ்சுட்டு வராங்க. அதில் ஸ்டாக்ஹோம் அப்படிங்கிற நிறுவனம் தான் ஒரு வருஷமும் எந்தெந்த நாடுகள் ராணுவத்துக்கு எந்தெந்த அளவு செலவுகள் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இதில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5வது இடத்துல வந்து இருக்கு. அப்போ பேலன்ஸ் என்னென்ன நாடுகள்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அப்படிங்கிறது முதல் இடத்துல வந்து இருக்கு, சீனா இருக்கு, அதுக்கப்புறம் என்ன நாடுனா ரஷ்யா, ஸோ அதுக்கப்புறம் ஜெர்மனி ஆகிய நாடுகள் முதல் 4 இடங்களில் காணப்படுகிறது. இதில் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா 5வது இடத்தில் வந்து காணப்படுது.
ஸோ இந்தியாவின் ராணுவ செலவு 8610 கோடி. இது இந்திய மதிப்பில் சொல்லணும் அப்படின்னா 7,31,1000 கோடி. இது முந்தைய ஆண்டை விட 1.6% அதிகம். அதே மாதிரி இந்தியாவின் ராணுவ செலவு அப்படிங்கிறது பாகிஸ்தானை விட சுமார் 9 மடங்கு அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாகிஸ்தானில் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னா வெறும் $1020 கோடி மட்டுமே செலவு பண்ணியிருக்கோம். நம்ம 8610 கோடி அப்படிங்கிறத நம்ம செலவு பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ரஃபேல் போர் விமானங்கள் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரஃபேல் போர் விமானங்களை வாங்க பிரான்ஸுடன் வந்து ஒப்பந்தம் இந்தியா. ஸோ நம்ம யார்கிட்ட தான் இந்த ரஃபேல் போர் விமானங்களை வாங்கணும்? பிரான்ஸ் கிட்ட தான் வாங்கியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம ஒரு 36 ரஃபேல் போர் விமானங்களை நம்ம விமானம் தாங்கிக்காக வாங்கியிருக்கோம். இப்போ எதுக்காக வாங்குறோம் அப்படின்னா கப்பற்படைக்காக வந்து இந்த 26 ரஃபேல் போர் விமானங்களையும் நம்ம இந்தியா என்ன பண்ண போறாங்கன்னா கொள்முதல் பண்ணுறதுக்காக இருக்காங்க. ஸோ சர்வதேச அளவில் நவீன போர் விமானங்களில் வந்து வரிசையில் ரஃபேல் போர் விமானம் பார்த்தீங்கன்னா முன்னணியில் வந்து இருந்து வருகிறது. இதில் பார்த்தோம் அப்படின்னா சிறந்த தரம் கொண்ட ரஃபேல் போர் விமானங்களை இந்தியா ஏற்கனவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரான்ஸ்க்கு இருந்து கொள்முதல் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் விமானப்படைக்காக மட்டுமே நம்ம எவ்வளோ ரஃபேல் போர் விமானங்களை கொள்முதல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 36 அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போது இப்போ திரும்பி நம்ம யாருக்காக வாங்குறோம்னா கடற்படை வலுப்படுத்துறதுக்காக தான் இந்த 26 ரஃபேல் போர் விமானங்களை வாங்குறோம். இது எங்கேருந்து நம்ம வாங்கிட்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் கிட்ட இருந்து வாங்குறோம். 5 வருஷம் அவங்ககிட்ட நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஒப்பந்தம் போட்டிருக்கோம். அதுக்காக 64,000 கோடி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா செலவு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரஃபேல் போர் விமானங்களை எதில் வச்சு நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா INS விக்ராந்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பயன்படுத்த போகிறோம். இது நம்ம கொஸ்டின் பேப்பரில் எதிர்பார்க்கலாம். என்ன போர் கப்பல்னு கேட்டாங்கன்னா INS விக்ராந்த் அப்படிங்கிற கப்பலை தான் நம்ம இந்த 26 ரஃபேல் போர் விமானங்களையும் செயல்படுத்த போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வேல்ஸ் மாநாடு மும்பை. ஸோ இந்த வேல்ஸ் மாநாடுனா முதல்ல என்ன தெரிஞ்சுக்கலாம். திரையரங்களில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய திரைப்படங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ அந்த திரையுலகினரை வந்து கௌரவப்படுத்தக்கூடிய ஒரு மாநாடு தான் இந்த வேல்ஸ் மாநாடு. ஸோ அந்த மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா மும்பையில் நடந்து வந்தது. இது யார் தொடங்கி வைத்தானா பிரதமர் மோடி அவர்கள் திறந்து வைத்தார், ஓப்பன் பண்ணாங்க. ஸோ இந்தியாவின் ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு துறையை உலக அளவில் மேலும் தலைநிமிர செய்யும் வகையில் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் சார்பில் உலக ஒளி மற்றும் பொழுதுபோக்கு உச்சி மாநாடு வேர்ல்ட்ஸ் ஆனது மும்பையில் நடைபெற்றது. இதில் பார்த்தோம் அப்படின்னா 4 நாள் நடக்கக்கூடிய இந்த விழாவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கலாச்சாரம் படைப்பாற்றல் உலகளாவிய தொடர்பை குறிக்கும் ஒரு அலை தான் இந்த வேர்ல்ட்ஸ் மாநாடு அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி தெரியப்படுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்திய சினிமா துறையில் நூற்றாண்டை கடந்த குருதத், பி பானுமதி, ராஜ்கோஸ், ரித்விக், கட்டக், சலீல் சௌத்ரி இவங்களுக்கு நினைவு அஞ்சல் தலைகளை யார் வெளியிட்டாங்க அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து வெளியிட்டார் இந்த வேர்ல்ட்ஸ் மாநாட்டில். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் படைப்பது உலகிற்காக படைப்பது என்ற இந்தியாவின் பார்வையை வலுப்படுத்த இதுவே சிறந்த நேரம் என்றும் பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்கார். ஸோ நெக்ஸ்ட் தமிழ்நாட்டுக்கு ரூபாய் 2,999 கோடி விடுவிப்பு மத்திய அரசு. நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் இல்லையா. ஸோ கிராமப்புறங்களில் முக்கியமாக இருக்கிறது 100 நாள் வேலை திட்டம்னு சொல்லுவோம். ஸோ அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு என்ன பேர்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். ஸோ அந்த திட்டத்தின் படி தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்து இந்த 100 நாள் வேலை திட்டமால பயனடைகிறாங்க. அவங்களுக்கான ஊதியத்தை தான் மத்திய அரசு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா விடுவிச்சிருக்காங்க. கிராமப்புற மக்களுக்கு ஆண்டுக்கு 100 நாட்கள் வேலை அளிப்பதை உறுதி செய்யும் திட்டம் தான் இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 100 நாள் வேலை திட்டம் கடந்த 26ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இது தமிழ்நாட்டில் மட்டுமே எத்தனை மாவட்டங்களில் செயல்பட்டு வருதுன்னா 740 மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் எத்தனை கோடி பேர் பயனடைஞ்சிருக்காங்கன்னா 13.42 கோடி பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா பயனடைஞ்சிட்டு வராங்க. இதில் அவங்களோட சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வெறும் 319 ரூபா தான் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு 17 ரூபா உயர்த்தி 336 ரூபாயா ஒரு நாளைக்கு அவங்களுக்கு தராங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான 100 நாள் வேலை திட்டத்துக்கான நிதியை 2,999 கோடியை மத்திய அரசு தற்போது விடுவிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பேட்மிண்டன் ஜோடிக்கு கேல் ரத்னா விருது. ஸோ பேட்மிண்டனில் இந்த பெஸ்ட் ஜோடி அப்படின்னு நம்ம யார் சொல்லுவோம் அப்படின்னா ஆண்கள் இரட்டையர் வந்து இருக்கக்கூடிய சாத்விக் சாய்ராஜ், சிரக் ஷெட்டி இவங்க 2 பேர் தான் நம்ம சொல்லுவோம். கரெக்டா. இவங்களுக்கு விளையாட்டுகளில் வழங்கக்கூடிய மிக உயரிய விருதான கேல் ரத்னா ராஜீவ்காந்தி அவார்டு வந்து 2023 அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுச்சுன்னா வழங்கப்பட்டது. ஆனால் இதை அவங்க ப்ராப்பராக போயிட்டு ஜனாதிபதி கையால் வாங்கலை. போக முடியாத சூழ்நிலை காலமாக தற்போது அவங்களுக்கு அந்த விருது வந்து வழங்கப்பட்டிருக்காங்க. அந்த விருது அவங்களுக்கு யார் கொடுத்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா நேற்று அவர்களை கேல் ரத்னா விருதை மத்திய விளையாட்டுத்துறை மந்திரி மன்சுக் மாண்டவியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா வழங்கி பாராட்டியிருக்காங்க. ஸோ இதோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடியுது. இதுக்கான PDF நம்மளோட டெலிகிராம் பேஜில் வந்து இருக்கும். இதுக்கான டெஸ்ட்டு கூகுள் ஃபார்மில் நம்மளோட டெலிகிராம் பேஜில் இருக்கும். ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.